அண்மை செய்தி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்கலாம். வணக்கம் நௌஷாத். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள், விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு குழு அமைச்சிருக்கிறார். ஏற்கனவே 2020 திமுக கூட்டணியில் வெற்றி பெற்று ஒரு சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வருகிறார். நாடாளுமன்றத்தில் ஒரு ஆட்கள் போட்டியிடுவது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது 5 நபர்களை நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக சக்தி நடராஜ் துணை பொதுச் செயலாளர், ஏகேபி சின்ராஜ் முன்னாள் எம்பி துணை பொதுச் செயலாளர், எஸ் சூரியமூர்த்தி மாநில இடைநிலை செயலாளர், நித்யானந்தம் துணை பொதுச் செயலாளர், மாதேஸ்வரன் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர், திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கிட்ட 5 பேர் உட்பட தொகுதி பேச்சுவார்த்தைக்கான குழு அமைத்திருக்கிறார்கள். திமுக குறிப்பாக எங்களை குழு அமைத்து இன்று அந்த பேச்சுவார்த்தைக்கு தங்கியிருக்கிறார். முறையாக பல்வேறு கட்சி வருவாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு ஏற்றாமல் திமுக கூட்டணி அங்கம் பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 5 பேர் பேச்சுவார்த்தை அறிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த கட்டங்களில் திமுக நேரடி பேச்சு ஈடுபடுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். அண்மை செய்தி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்கலாம். வணக்கம் நௌஷாத். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள், விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு குழு அமைச்சிருக்கிறார். ஏற்கனவே 2020 திமுக கூட்டணியில் வெற்றி பெற்று ஒரு சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வருகிறார். நாடாளுமன்றத்தில் ஒரு ஆட்கள் போட்டியிடுவது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது 5 நபர்களை நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக சக்தி நடராஜ் துணை பொதுச் செயலாளர், ஏகேபி சின்ராஜ் முன்னாள் எம்பி துணை பொதுச் செயலாளர், எஸ் சூரியமூர்த்தி மாநில இடைநிலை செயலாளர், நித்யானந்தம் துணை பொதுச் செயலாளர், மாதேஸ்வரன் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர், திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கிட்ட 5 பேர் உட்பட தொகுதி பேச்சுவார்த்தைக்கான குழு அமைத்திருக்கிறார்கள். திமுக குறிப்பாக எங்களை குழு அமைத்து இன்று அந்த பேச்சுவார்த்தைக்கு தங்கியிருக்கிறார். முறையாக பல்வேறு கட்சி வருவாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு ஏற்றாமல் திமுக கூட்டணி அங்கம் பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 5 பேர் பேச்சுவார்த்தை அறிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த கட்டங்களில் திமுக நேரடி பேச்சு ஈடுபடுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.